நான் பெத்த பொண்ணா இருந்திருந்தா அந்த இடத்திலேயே கண்டம் கொண்டமா வெட்டி போட்டிருப்பேன். வளர்த்த பொண்ணா போயிட்டியே, அதனால தான் உன்னை இத்தோட விடுறேன். கடவுளே, இனிமே யாராருக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ? இதுவரைக்கும் நம்ம கிராமத்துல எல்லாரும் மான மறுவாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இந்த பயலால எல்லாமே கெட்டு போச்சு. இது ஏன் ஐயா சொல்றாருன்னா, இது நம்ம கிராமத்தோட மான பிரச்சனை. வந்தவனும் போனவனும் நம்ம ஊர் பொண்ணுகளை தொட்டுட்டு போயிட்டான்னா நம்ம கிட்ட பல்லோடப்பட்ட பக்கத்து ஊருக்காரன் நம்மள மதிப்பானா? காட்டிலாக்க அதிகாரின்னா இவனுக்கு காட்டுக்குள்ள தானே வேலை, ஊருக்குள்ள என்ன வேலை? இவன் ஒரு பொறுப்புள்ள அதிகாரியா இருந்தா இவன் கடமையை மட்டும் செஞ்சிருப்பான். இவன் புடவை பொறுக்க வந்தவன் தானே. காட்டுக்குள்ளர ஈ எறும்பு கூட நுழைய கூடாதுன்னு சொல்ற இந்த கடமை தவறாத அதிகாரி பொம்பளைங்க போயிட்டு வர்றதுக்கு பாஸ் வாங்கி கொடுத்தா என்ன அர்த்தம்? ஏழைகள்லாம் பொழைக்கணும்னு நினைக்கிற நல்லவர் இருக்கிறதா அர்த்தம். நீ பேசாமறியா? இந்த காவாலி பயலுக்கா வக்காலத்து வாங்க வந்துட்டியா? இவனோட நரித்தனம் உனக்கு தெரியாது. மழைக்கு ஒதுங்குறவங்களை படுக்கைக்கு கூப்பிடுற ஒரு அரசாங்க அதிகாரியை அசிங்கமா பேசாத. இது பஞ்சாயத்து, இங்க தலைவர் சொன்னதுதான் சட்டம். இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. சும்மா நிறுத்தியா? இது வரைக்கும் ஏதோ கிராமத்து பஞ்சாயத்து நடக்குதுன்னு மரியாதை கொடுத்து சும்மா இருந்தேன். ஆனா இந்த பஞ்சாயத்து ஒரு தனி மனுஷனோட அதிகாரத்துல நடக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு ஊர் கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி அப்பாவி கிராமத்து மக்களை ஏமாத்த போறீங்க? இனிமே அந்த மாதிரி ஏமாத்த நான் விட மாட்டேன். நீங்க பெரிய ஐயாவை ஏத்து பேசுற, இழுத்து முடிச்சு கட்டுங்கடா. மேல கைப்பட்டது கை இருக்காது, ஜாக்கிரதை. எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. இதோ மேடையில உட்கார்ந்து இருக்காரு பெரிய மனுஷன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நல்லவே இல்ல. ஊருக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு ஊரைய சூறையாடுற கொள்ளைக்காரன். கொலை செய்ய கூட அஞ்ச மாட்டான். பஞ்சாயத்துன்னு வந்துட்டா வாதி பிரதிவாதி பேச்ச கேட்டுத்தாகணும். பெரிய சஞ்சீர் மாதிரி எதிரியாடா நீ பேச தம்பி. நான் இந்த ஊருக்கு ஃபாரஸ்ட் அதிகாரியா வந்த உடனே காட்டுல இருக்கிற சந்தன மரத்தை எல்லாம் வெட்டிட்டு போறதுக்கு மாலையோடையும் பணத்தோடையும் வந்தான் இந்த பெரிய மனுஷன். அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஏன் உங்க வீட்டுல தனியா பேசணுமா? ஊரு கட்டுப்பாட்டு மீறி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு எங்க ஊரு பொண்ணு கைய தொடுவ, அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியுமா? எங்க ஊர் மானம் என்ன ஆகுது? மானத்தை பத்தி நீ பேசுறியா? சந்தன மரத்தை வெட்ட சம்மதிச்சா பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கறன்னு உன் மகன் கிட்ட சொல்லி விட்டியே, மறந்துட்டியா? இந்த தலைவர் செஞ்ச அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாம் அம்பலமாயிருச்சு. சந்தன மரத்தை கடத்த சொன்னது இவர்தான். இவரோட ஆளுங்களை வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சட்டத்தில இருந்து இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. உடம்பு புண்ணாக்கிக்காத. புடிங்க உன்னை விட்டுடுவேன் நினைக்கிறேன். எனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். உன்னை விட மாட்டேன். பாடி ராதாவை நான் காதலிக்கிறேன். அவளும் என்ன மனசார விரும்புறா. ரெண்டு மனமும் ஒத்து போயிட்டா சேர்ந்து வாழலாம்னு சட்டத்திலேயே இடம் இருக்கு. எங்க காதல் தூய்மையானது. தயவு செய்து எங்களை சேர்த்து வைங்க. அந்த தம்பி சொல்றது நியாயமா இருக்கு. மனமாற விரும்புறவங்களை பிரிக்க கூடாது.
அதனால அந்த பொண்ணை நேரடியா கூட்டிட்டு வந்து ஒரு வார்த்தை கேட்ட வேண்டியதானே? அதுவும் சரிதான். யோ, யாராவது ஒரு ஆள் போய் இந்த பொண்ணை கூட்டு வாங்கயா. என்னம்மா, என்ன நடந்துச்சு? அக்காவை செல்லத்துறை வண்டியில தூக்கிட்டு போயிட்டான். பாத்தீங்களா தம்பி, அப்ப ஊரை ஏமாத்துறான், மகன் உயர்த்திய ஏமாத்துறான். சீக்கிரமா போய் ராதாவை காப்பாத்து. ஏய், ஒரு எட்டு எடுத்து வச்ச கண்ட துண்டமா வச்சிடுவேன். ஏய், கையில அருவா இருக்குங்கிற திமிர்ல பேசுறியா? இங்க பாரு தம்பி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அவனை. சீக்கிரம் போங்க. ஏய், என்னையாடி கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன், உன்னை விட மாட்டேன். ஏய், எனக்கு கிடைக்காத உன்னை வேற எவனும் கட்டிக்க விட மாட்டேன்டி.
செல்லதுரை செல்லதுரை குற்றவாளிகளை சட்டமும் தர்மமும் விட்டு வைக்கிறது இல்ல. அக்கிரமக்காரங்க என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஊரை கொள்ளையடிச்சிட்டு இருந்த ஒரு கும்பல உங்க உதவியால் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். யூ வெல்கம் சார். ஏலேல குயிலே ஏலமலையிலே ஆலோலம் பாடும் அன்னமே உயிலே